எங்கோ ஸ்டைல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் சட்டியை எடுத்துக்கோங்க. அதை சூடு பண்ணிவிட்டு அதில் ஜீரகம், நல்ல மிளகு, கடுகு, ஓமம் இவ்வளோத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் சுக்கு போட மறந்துட்டேன். ஸோ 2வது நான் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது நல்லா சூடு ஆகி வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. திருப்பி 1 ஸ்பூன் ஆயில் விட்டு காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் முழு காயம் யூஸ் பண்ணாலும் பொரிச்சிருக்கேன். நீங்கள் காயப்பொடி போனாலும் போட்டுக்கலாம். அதே ஆயிலில் 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டும் எடுத்துருக்கேன். அது கூட தேங்காய், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா சவக்க வறுக்கணும். கருவேப்பிலை நீங்கள் போடும்போது நல்ல மணமாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா சவந்ததுக்கப்புறம் அது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தப்பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ஹீட் பண்ணி நல்லா வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அந்த பிளேட்டில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த தேங்காவை. ஓகேங்களா? இப்போது ஒரு மீன் சட்டியில் அந்த மீனை போட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த தேங்காயும் போட்டுக்கிட்டு புளிக்கரைசல் நம்ம எடுத்து வச்சுப்போம் அதையும் போட்டுட்டு தேவையான உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு நல்லா கலக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்குங்க. அந்த மணமே வேறு லெவலாக இருக்கும்.